நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிக்கணும் சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்கீங்களா? பட் உங்களுக்கு வந்து மினிமம் பர்சன்டேஜ் தான் இருக்கா? உங்களுக்கு வந்து குளோபல் எக்ஸ்போஷர் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்துட்டு இப்போ படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டுருக்கீங்களா? அப்போது துபாய் வந்துட்டு ஒன் ஆஃப் த குட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் இப்போ துபாயில் வந்துட்டு நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு பிஸ்னஸ் ரிலேட்டட் கோர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ துபாயில் இன்டர்நேஷ்னல் கேம்பஸ் உள்ள யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் வொலங்காங், யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்கம் அண்ட் ஹெரியட் வாட் யூனிவர்சிட்டி. ஸோ இப்போ இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்கம் வந்துட்டு உங்களுக்கு யூகே பேஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ட் இது வந்துட்டு ரசல் குரூப் ஆஃப் யூனிவர்சிட்டி கூட. அண்ட் ஹெரியட் வாட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி இன் யூகே அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி இன் த மிடில் ஈஸ்ட். அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் வொலங்காங் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஆஸ்திரேலியன் பேஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த யூனிவர்சிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 யூனிவர்சிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பேஸ்ட் வந்துட்டு கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு குளோபல் ரெகக்னைஸ் டிகிரி வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு அமிட்டி யூனிவர்சிட்டி இருக்குது அண்ட் மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பி ஜெயின் ஸ்கூல் ஆஃப் குளோபல் மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்களும் துபாயில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்கமிங் 25 இன்டேக் வந்து ஓப்பனில் தான் இருக்குது அண்ட் நாங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன்லேருந்து விசா ப்ராசஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். And thanks for watching this video.